தீயில் சிக்கிய மனைவி, இறுதிச் சடங்கிற்கு ஏற்பாடு செய்த குடும்பம், சுடுகாட்டில் காத்திருந்த சம்பவம், பயத்தில் அலறிய மக்கள். ஒடிசா திகில். ஒடிசா மாநிலம் கஞ்சமின் தெற்கு மாவட்டத்தில் உள்ள பெர்ஹாம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் சிபாராம் பாலோ. 54 வயதான இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி புஜ்ஜி, இவருக்கு வயது 52. இந்நிலையில் இந்த தம்பதிக்கு குழந்தைகள் இல்லாமல், உற்றார் உறவினர்கள் இல்லாமல் அங்குள்ள ஒரு வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வந்துள்ளனர். அதே சமயம் தனிமையில் இருக்கும் இவர்களுக்கு அக்கம் பக்கத்தினர் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வந்தனர். மேலும் சிபாராம் தனது தொழிலில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது மனைவி புஜ்ஜியை பராமரித்து வந்துள்ளார். இதையடுத்து கடந்த 1ஆம் தேதி இரவு நேரத்தில் மூதாட்டி புஜ்ஜி தனது வீட்டு வேலைகளை முடித்துக்கொண்டு வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் அவருடைய வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த புஜ்ஜி என்ன செய்வதென தெரியாமல் திகைப்படைந்த நேரத்தில் தீயில் சிக்கிய புஜ்ஜி படுகாயமடைந்தார். இந்த தீ விபத்தில் புஜ்ஜியின் உடலில் 50% மேல் தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அக்கம் பக்கத்தினர் புஜ்ஜியை மீட்டு அங்குள்ள மருத்துவமனைக்கு அனுமதித்துள்ளனர். இதனிடையே அந்த மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த புஜ்ஜிக்கு அங்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை தரப்பட்டது. பிறகு மேல் சிகிச்சைக்காக அங்கிருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறு டாக்டர்கள் சொன்னார்கள். ஆனால் புஜ்ஜியின் கணவரிடம் போதிய பணம் வசதி இல்லாத காரணத்தினால் சிகிச்சையை பாதியிலேயே விட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பினார். இருந்த போதிலும் வீட்டில் இருந்தபடியே புஜ்ஜிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் மருந்து மாத்திரை சாப்பிட்டு வந்தார். இத்தகைய சூழலில் கடந்த 11ஆம் தேதி இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த புஜ்ஜி அடுத்த நாள் காலை தனது படுக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை. அப்போது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கணவர் சிபாராம் பாலோ தனது மனைவி புஜ்ஜியை எழுப்ப முயற்சித்துள்ளார். ஆனால் அவரது உடம்பில் எந்த ஒரு அசைவும் இல்லாமல், மூச்சு பேச்சில்லாமல் இருந்துள்ளது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கணவர் சிபாராம் பாலோ தனது மனைவி புஜ்ஜி இறந்துவிட்டார் என நினைத்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறியுள்ளார். அதன் பிறகு புஜ்ஜி இறந்த விஷயத்தை உறவினர்களுக்கு, ஊர் மக்களுக்கும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர்கள் புஜ்ஜியின் இறப்பை மருத்துவர்களிடம் ஆலோசனை செய்து உறுதிப்படுத்தாமல் இறுதிச் சடங்கிற்காக ஏற்பாடு செய்தனர். இதையடுத்து மூதாட்டி புஜ்ஜி அன்று காலை இறந்துவிட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவரது உடலை ஊர்வலமாக சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்றனர். அவர்கள் குடும்பத்தில் சடலத்தை எரிப்பது வழக்கம் என்பதால் உடலை எரியூட்டுவதற்கான வேலைகள் ஆரம்பமாயின. அப்போது புஜ்ஜிக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யப்பட்டு அவரது உடலுக்கு தீ வைக்க முயன்ற போது இறந்ததாக கருதப்பட்ட புஜ்ஜி திடீரென கண் திறந்து உயிரோடு எழுந்தார். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் அங்கிருந்து அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். ஆனால் எந்தவித அலட்டலும் இல்லாமல் சாதாரணமாக எழுந்து வந்த புஜ்ஜி தான் சாகவில்லை என அவர்களிடம் கூறியுள்ளார். அப்போதுதான் புஜ்ஜி இறக்கவில்லை என்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. பின்பு இறுதி ஊர்வலத்திற்கு ஏற்பாடு செய்திருந்த அதே வாகனத்திலேயே மீண்டும் அவரை வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளனர். இதனை அடுத்து புஜ்ஜியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்தனர். அதே வேளையில் இந்த குழப்பத்திற்கு இன்னொரு காரணமும் உள்ளது. மருத்துவ சான்றிதழ் இல்லாமலேயே உடலை எரியூட்டலாம் என பெர்ஹாம்பூர் மாநகராட்சி புதிய விதியை அமல்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது இறந்துவிட்டதாக கருதி பெண்ணை எரிக்க முயற்சித்த போது அந்த பெண் திடீரென உயிரோடு வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.